அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஒரு சப்பாத்தி மேக்கர் வச்சுட்டு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது பிரஸ்டீஜ் சப்பாத்தி மேக்கர். இதில் நம்ம ஹையாவும் வச்சுக்கலாம், இதில் லோவாகவும் வச்சுக்கலாம். இதில் சப்பாத்தி மட்டும்தான் சுடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சப்பாத்தி நல்லாவே வராது. அப்படி இருக்கும்போது இந்த சப்பாத்தி மேக்கரில் நிறைய பூ மாதிரி தோசை, பேன் கேக்கு, முட்டை போட்டு நம்ம மேகி ஆம்லெட்டு இப்படி விதவிதமாக நம்ம செஞ்சுக்கலாம். இதோட விலையும் நமக்கு இப்போ ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம வீட்டில் பரணியில் தூக்கி கட்டி உள்ளே போட்டிருப்போம். இப்போ என்னோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பரணியில் கட்டி வச்சுருக்கிறத தூசி தட்டி மறுபடியும் நம்ம கீழே இறக்கி இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியமான பொருளெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இப்போ நானும் அப்படி தான் சென்னையில் கேஸ் இல்லாத நேரத்தில் இண்டக்ஷனில் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஆச்சு. இப்போ நான் இந்த பாக்ஸு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது எப்போ வாங்கினோம் அப்படின்னாக்கா ஒரு டுபாக்கூர் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்கிற கம்பெனி நிறைய டிவி விளம்பரத்தில் வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது இந்த சப்பாத்தி மேக்கரை வாங்கி. அதில் தான் 1000 ரூபாய்க்கு இந்த சப்பாத்தி மேக்கரை வாங்கியிருந்தேன். ஆனால் சப்பாத்தி மட்டும் நமக்கு வரவே வராது. அவங்க காட்டுவாங்க இது உள்ளே நம்ம சப்பாத்தியை வச்சோம்னா புஷ்ஷுன்னு அப்படியே நமக்கு பூரி மாதிரி உப்பி நமக்கு வெளியே வந்துடும் அப்படின்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு சப்பாத்தி நல்லா அந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி நமக்கு புஷ்ஷுன்னு வருதா அப்படிங்கிறத நான் டைரெக்டாகவே செஞ்சு காமிக்கிறேன். இது புத்தம் புதுசாக அப்படியே வாங்கினது மாதிரியே உள்ளே இருக்கும். இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம வளர்த்திட்டு தான் உள்ளே வைக்கிறோம். ஆனால் அவங்க உருண்டையை மட்டும் அப்படியே தூக்கி உள்ளே வச்சு அழுத்துவாங்க, பூரியாக நமக்கு வெளியே வந்துடும். அந்த மாதிரிலாம் நம்ம இந்த வீடியோவில் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். சப்பாத்தி உப்பி நமக்கு பூரி மாதிரி வருதா இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். 1000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது நமக்கு ஒர்த்தா இல்லையா? இப்போ நமக்கு ப்ரெஸ்டீஜில் 2000 ரூபா விற்கிது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா, இப்போ 2000 ரூபா. நான் இந்த சப்பாத்தியை அப்படியே திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டேன். நமக்கு சுற்றி புகையாக வருத ஒழிய நமக்கு பூரி உப்பி வெளியே வரவே இல்லை. இப்போ பாருங்கள், பூரியே இல்லை. இது சாதாரணமாக உள்ள சப்பாத்தி தான். நம்ம கேஸை மிச்சப்படுத்தினேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை நம்ம சுட்டுக்கலாம். சப்பாத்தி சுடுறதுக்கு மாவை நம்ம பெருங்காய டப்பா அப்படி இப்படின்னு வச்சுருக்க வேணாம். பொடி போட்ட டப்பாவில் நிறைய பேர் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க. அதை தூக்கி போடாமல் இதில் மாவை கொட்டி வச்சிட்டோம்னா நமக்கு சப்பாத்தி வளர்த்துறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொட்டிக்கலாம். அவ்வளோதான். சப்பாத்தி எப்படி தேய்க்கிறதுக்கு லேசாக ஓரத்து பக்கம் தேய்ச்சா போதும், நமக்கு அப்படியே ரவுண்டாக வந்துடும். கோணல் மானலாலாம் சப்பாத்தி போகாது. அவ்வளோதான். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறதும் ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தடவிக்குவோம். சும்மா மைதா, முட்டை இதெல்லாம் உடச்சி ஊற்றி நம்ம கலக்கி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றியும் கலக்கலாம், சாதாரணமாக தண்ணி ஊற்றியும் கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இந்த மாதிரி ஜால்ரு கோலையில் வச்சு இப்படி பூ மாதிரி நம்ம சுட்டு எடுத்தோம்னாக்கா நம்ம வேஃபர் பிஸ்கட் மாதிரி அப்படியே மொறுமொறுன்னு நமக்கு வந்துடும். ஈவினிங் டயத்துலேயோ இல்லை காலையிலையோ எப்போ வேணுமோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு இதுக்கு மேலே சாக்லேட் க்ரீம் மாதிரி தடவி விட்டு அப்படியே சுருட்டி கொடுத்தீங்கன்னாக்கா வேப்பர் பிஸ்கட் மாதிரியே இருக்கும். மேலே அப்படியே லைட்டாக இதில் ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்தோம்னா அப்படியே மொறுன்னு வந்துடும். நான் இப்போ கொஞ்சம் சாஃப்டாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்ல மொறுன்னு பிள்ளைங்களுக்கு தகுந்தது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த குவளை இல்லைன்னா ஒரு பாட்டிலில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த ஹார்ட் மாதிரி உள்ள ஒரு டிசைன். இந்த டிசைனு எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இப்போ சரவணாவில் கூட இந்த மாதிரி டிசைன்லாம் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு பாக்கெட்டில் 4 மாதிரி டிசைன் உங்களுக்கு ஒன்றா சேர்ந்தது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பூ மாதிரி உள்ள அச்சம் இருக்குது, ரவுண்டு மாதிரி உள்ளதும் இருக்குது. இது முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு அப்படின்னு இதில் போட்டிருப்பாங்க. விலை 4மே சேர்த்து 100 ரூபா தான் இதோட விலை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒரு டிசைனை எடுத்துருக்கிறேன். நான் மைதா மாவு கலக்கி வச்சுருந்ததுலையே கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, இதில் கருவேப்பிலை, மல்லிக்கீரை இதெல்லாம் போட்டு கலக்கி விட்டுட்டு இப்படி சின்ன சின்னதாக தோசை மாதிரி ஒரு அடை மாதிரி ஒரு சின்னதாக இதில் கொஞ்சம் இந்த மாதிரி டிசைனாக ஊற்றி காமிக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பேன் கேக் ஊற்றி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது ஓரத்தில் இப்படி லேசாக கத்தியை வச்சு இல்லை ஒரு சாஃப்டாக உள்ள ஒரு பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஒட்டாமல் உங்களுக்கு இந்த டிசைன் சூப்பராக வந்திருக்கும். இதில் நீங்கள் முட்டையையும் நம்ம ஆம்லெட் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மேலே மூடி வச்சோம்னாக்கா இந்த டிசைன் உங்களுக்கு அப்படியே மறைஞ்சிரும். அதனால் இதை அப்படியே நீங்கள் ஒரே ஒரு நீங்கள் கீழே உள்ள தட்டில் ஒரு 2 டிசைன் 3 டிசைன் கூட இதில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்ததை பாருங்கள், இப்போயும் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்குவோம். நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால ஒட்டாது. என்னடா சோளத்தை காட்டுறேன்னு பார்க்குறீங்க, இந்த சோளத்தை ஒரு கம்பியில் குத்தி நம்ம அடுப்பில் காட்டி சுட்டு சாப்பிடுவோம். இப்போ அதுக்கு பதில் இதில் சோளத்தை ஒவ்வொன்றா நம்ம
நம்ம உளுத்து எடுத்துக்குவோம் கையால். இப்போ இதில் ஃபுல்லாக பரவலாக அப்படியே அடுக்கி வச்சுருவோம். நம்ம முதல்ல சுவிட்சை ஆன் பண்ண வேணாம். முதல்ல இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கு மேலே மூடியை மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுவோம். இப்போ லைட் எரியுது. ப்ரெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதிலேயே நமக்கு அதிகமாகவும் வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். இப்போ அதில் அப்படி கிடையாது. நம்ம வாங்கியிருக்கிறதுல இப்போ மூடியை மூடிட்டு மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு நிமிஷம் தான், இதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ண வேணாம். இப்போ மேலே சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம். ஒரு நிமிஷத்துலேயே நல்லா சூடாயிடும். நமக்கு மேலே உள்ள சூடு கீழே உள்ள சூடு ரெண்டுமே சேர்ந்து நமக்கு மொறுன்னு சோளம் நமக்கு சூப்பராக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், மேலே கொஞ்சம் லைட்டாக ஒட்டினது மாதிரி இருக்கும். இதை மேலே அப்படியே ப்ரெஷ்ஷால் அப்படியே எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு மொறுன்னு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து மணக்க உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸு இதெல்லாம் கலந்து விட்டு அப்படியே குலுக்கி விட்டு நம்ம பீச்சில் சாப்பிட்ற மாதிரியே சோளம் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம விறகு அடுப்பில் செய்கிறது மாதிரி நல்ல வாசமாகவே இருந்துச்சு நமக்கு. இப்போ அடுத்ததாக மேகி ஆம்லெட் போட போகிறோம். இப்போ முட்டை ஊற்றிருக்கிறேன். மேகியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை கழுவிட்டு எடுத்து போட்டிருக்கிறேன். நான் வேக வைக்கல. இப்போ வெங்காயம் அது கூட சேர்த்துக்கோங்க. புதினா, மல்லி, கருவேப்பிலை எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நல்லா கலக்கி விட்டு சூப்பராக ஒரு முட்டை ஆம்லெட் போடுறது மாதிரி மேகி ஆம்லெட் போட்டு நம்ம காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். இது அவ்வளோதான். ஒரு முட்டையில் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆம்லெட்டில் மேகியும் அதிகமாக சேர்க்கல, மேகி மசாலாவும் சேர்க்கல. நம்ம ஹெல்த்தியான காய்கறியை வச்சு முட்டையை மட்டும் போட்டு ஆம்லெட் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி எல்லா பக்கமும் பரவுனது மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நம்ம மேலே இருக்கிற மூடியை மேலே மூடிட வேணாம். நம்ம இது கொஞ்ச நேரம் அப்படியே வெந்துட்டோம். வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுட்டு மேலே நம்ம மூடியை அப்படியே லேசாக மூடி வச்சுருவோம். இப்போ நமக்கு ப்ரெஸ்டீஜாக இருந்துச்சுனாக்கா அதுலேயே நம்ம கொஞ்சம் லோ ஹை அப்படின்னு நம்ம வச்சுக்கிறது மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த இதில் அந்த சிஸ்டம் நமக்கு கிடையாது. அதனால் கொஞ்ச நேரம் ஹீட் ஆகணுன்னே ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு சூடு அதில் இருக்கிற வரைக்கும் நான் இதை வச்சுருப்பேன். அவ்வளோதான், சூப்பராகிடும். எனக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே ஒவ்வொரு அடையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காஃபியோட இந்த மேகி அடையை செஞ்சு காலையில் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது ரொம்ப சிம்பிளான ஒரு பிரெட் டோஸ்ட்டு. முட்டை, பால், சீனி 3யும் நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக செவந்ததுக்கு பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு மேலே அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். அவ்வளோதான், ஒரே நிமிஷம்தான் நமக்கு ப்ரெட்டு ரெடி ஆகிடும். இவ்வளோ ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு 10 ப்ரெட்டு கூட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கேரண்டி செலவு நம்ம மிச்சம் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது நம்ம ஏன்னா சூடு வந்த பிறகு நான் மேலே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ தான் சூப்பராக நமக்கு வெந்து வரும். இல்லைனா நமக்கு கொஞ்சம் தீஞ்சு போகிறது மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். மொறுன்னு சாண்ட்விச் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எது வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு செஞ்சு சாப்பிட்லாம். குட்டி குட்டியாக இருக்கிற பேபி பொட்டேட்டோவையும் லேசாக நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் மேலே இதே மாதிரியே வச்சுட்டு மேலே அந்த மூடியை வச்சு லேசாக அப்படி அமுத்தி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மொறுன்னு சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிரும். பிள்ளைங்களுக்கு இந்த லீவு நேரத்தில் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கலாம். நான் அந்த வீடியோவை எடுக்கலை, ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?